चैत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் 334வது திருநாமத்தை நெருங்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். ஏன் நெருங்கிட்டோம்? இந்த திருநாமம் முட்டிக்கோர பிரகாரி என்பது. அந்த காலத்தில் 2 அசுரர்கள் இருந்தார்கள், வராகன் கிஷோரன் என்று பெயர். சாணூரன் என்பனாக வராகன் பிறந்தான். கிஷோரகன் என்கிற அசுரன் முட்டிகனாக பிறந்தான். இவர்கள் கம்சனுடைய அரசவையில் சேர்ந்தார்கள். முட்டிகனை கம்சனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. முட்டிகன் சொன்னா எனக்கு கிஷோரன்னு பேரு, ஏன் கிஷோரன்னு பேரை முட்டிகன்னு மாத்திக்கிட்டேன். இப்போ கிஷோராசுரனாக இருந்த நான் முட்டிகாசுரன் ஆயிட்டேன். கிஷோர்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம். நான் சின்ன குழந்தையா? முட்டி பாரு, என் முட்டி இதால ஓங்கி ஒரு குட்டு விட்டேன்னா குத்து விட்ட ஆள் காலி. அதனால் எனக்கு முட்டிகன் என்று பெயர் தான் பொருந்தும்னு வந்திருக்கேன் என்று தன்னுடைய முட்டியை காண்பிச்சான். கம்சனுக்கு ஆனந்தம் தாங்க, இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முட்டிகனை தனக்கு ரொம்ப அத்தியந்த நெருங்கிய நண்பனாக வைத்து தன்னுடைய எம்ப்ளாயியாகவும் வைத்தான் கம்சன். இந்த கிஷோரன் என்று முட்டிகனுக்கு பெயர் என்பது எங்கே இருக்கு? பாகவதத்தில் கிடையாது, விஷ்ணு புராணத்தில் கிடையாது. இது ஹரிவம்சத்தில் சொல்றார். வைசம்பாயனன் சொல்லும் பொழுதும் வராகன் அப்படின்னு ஒரு அசுரன். ஏன் வராகன் பேர் வச்சிருந்தான்? அவன் தான் சாணூரகனாக வரப்போகிறான். அவன் எங்கள் குலத்திலே ஆதியாக இருந்த ஹிரண்யகசிபின் தம்பியான ஹிரண்யாட்சனை கொன்ற வராகனை கொல்ல நான் பிறந்திருக்கேன்னு சொல்லி தனக்கு வராகன் பேர் வச்சுக்கிட்டான். சிலபடி ஸ்டைலாக பேர் வச்சுப்பாங்க, பேர் வச்சுக்கலன்னு போயிடுது. நான் கூட ஒருத்தர் சொன்ன பையனுக்கு என்ன பேர் சச்சின் டெண்டுல்கர், அவன் மாதிரி கேட்டுல விளையாடுறோம் விளையாடு சச்சின் நம்ம பேர் இருக்கோலி. அப்படி வராகன் என்று ஒரு அசுரன், அவன் தான் சாணூரன். முட்டிகன் ஒரு அசுரன், அவன் தான் கிஷோரங்கிற அசுரன் தான் முட்டிகன். அந்த முட்டிகனையும் சாணூரனையும் கம்சன் நம்பினான் ரொம்ப. அவளை நன்கு வளர்த்து அவளை கோகுலத்துக்கு அனுப்பவே இல்லை. கிருஷ்ணன் இங்கே வந்துட்டான்னா தப்பு தவறி அப்போ அவனை சண்டை போட்டு கோழி குஞ்சு அமுத்துறா மாதிரி அமுத்தணும் என்று சொல்லி இந்த 2 மல்லர்களுக்கு முட்டிக்கனும் சாணூருக்கு ஏகப்பட்ட வசதி செஞ்சு கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட முட்டிகன்
கண்ணபிரான் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கான். அவன் எங்கே வரப்போகிறான்? அந்த யானையை அவனை கொல்லணும். யானையிடமிருந்து தப்பித்து மீண்டு வந்தானாகில் வில் அப்படி ரீக்காலை கழுத்து வெட்டிடும். அப்புறம் தான் இங்கே வரப்போகிறான்னு மனப்பால் குடிச்சுட்டு இருக்கான் மிஸ்டர் முஷ்டிகன். அப்பொழுது எம்பெருமான் இந்த கம்சனுடைய யானை கொலையாபீடத்தை சமரித்தான். அதனுடைய தந்தத்தை பிடிக்கணும். தன்னுடைய தோழர் ஒருத்தன் கொடுத்தான். இந்த தந்தம் வந்துடும், இதை வச்சு தான் பின்னாடி கட்டில் பண்ணணும். இந்த கட்டிலில் தான் பின்னாடி நப்பின்னையும் நானும் சேர்ந்திருக்கணும். இதை ஆண்டாள் பாடுவாள். குத்து விளக்கெறிய கொட்டுக்கால் கட்டில் மேல் கொட்டுக்கால் யானையினுடைய கோடுவினால் தந்தத்தினால் பண்ணப்பட்ட காலையுடைய கட்டில். எந்த யானை? இந்த கோலையாபீட யானை. அப்படி சொல்லக்கூடிய கோலையாபீடத்தினுடைய தந்தத்தை முறித்து நண்பர்கிட்ட கொடுத்தான். வில்லையும் முறிச்சுட்டான். நெருங்குகிறான் ராஜசபையை கம்சனுடைய மருமக்கள். பலராம்ஜிக்கு ஜெய், கிருஷ்ணா ஜெய் என்று தொண்டர்கள் கத்தினே வராத 1000 ரூபத்துலேருந்து வந்திருக்காரு. சரி, இவ்வளோ சத்தம் போடுறாலும் பின்னாடியே வரானே அப்படின்னு கம்சன் பார்த்தான். பகவான் தன்னோடு கூட அவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்திருக்கான். எல்லாம் சின்ன பசங்க. அத்தனை பேரும் ரங்கத்தில் உட்காந்துட்டாங்க. அவாவா பிடிச்ச இடத்துல. சில பசங்க அப்படி நாற்காலி மேலே உட்காண்டாங்க, சில பசங்க நாற்காலி கைப்பிடியில் உட்காண்டாங்க. ஒழுங்காக உட்காரக்கூட தெரியலையே அப்படின்னு கம்சன் நினச்சான். நீயே உட்கார போகிறதில்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரு, அவங்க பேசிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல எம்பெருமான் அந்த வில்லையும் முறிச்சுட்டு வந்த உடனே கம்சன் பார்த்தான், என்னுடைய மருமக்களத்தினால எங்கே போயிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ சதி செய்து என் மருமக்களை என்னிருந்து பிரித்து விட்டார்கள். வசுதேவரின் தேவகியை நான் அப்படி நேசிக்கிறேன். 2 பேரும் உட்காந்து வச்சிருக்காங்க. இவர்கள் 2 பேரும் என்னுடைய பாசத்தங்கை தேவகி, அவருடைய கணவன் வசுதேவர். இவர்களுக்கு பிறந்த குழந்தை ஆய்வன். நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சு கூட துரோகம் பண்ணார் வசுதேவர். அதனால தான் அவருக்கு கையில் விலங்கு போட்டு உட்காந்து வச்சிருக்கேன். இப்போ அவருக்கு ஒரு தண்டனை. அவருடைய பிள்ளை சண்டை போடுறான், பெரியவனாக இருக்கும், பெரியாளாக இருக்கான். அதை பார்த்து அவர் கை தொட்ட முடியாதபடி கையில் ஜெயில் விலங்கு வச்சிருக்கேன். இந்த கண்ணபிரானுக்கு வரவேற்படி கொடுக்கணும். வீர திருமகனுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இந்த கண்ணபிரான் இப்பொழுது முட்டிகன் சாணூர் என்ற மல்லர்களோடு யுத்தம் பண்ணுவான். அப்படின்னா முட்டிகன் சாணூரும் முட்டிகன் வந்துட்டான் பெரிய ஆள். இந்த கிங்காந்தாரா சிங் மாதிரி இருக்கான். கண்ணபிரான் குட்டி குழந்தை. ஜனங்கள்லாம் சொன்னார்கள், மன்னன் எப்பேற்பட்ட கொடுமை பண்ணுறான், எவ்வளோ தைரியத்தோடு பண்ணுறான். என் மருமான்னு சொல்லிட்டு இவரோட சண்டைக்கு விடுறானே. இந்த யுத்தம் தர்மப்படி அற யுத்தமா? இது நடக்குமா? இப்படி யுத்தம் பண்ணலாமா என்று மக்கள் குமரினார்கள். ஆனால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது. கம்சன் தான் தீய புந்தி கஞ்சன். இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கலாம். படன்னு வாத்தியங்கள் முழங்கின. இப்போ கண்ணனுக்கும் முட்டிகனுக்கும் போர் அப்படின்னுட்டான். முஷ்டிக்கு கிருஷ்ண யுத்தம், வல்ல யுத்தம். முஷ்டிகம் தூ இஷ்டமேஷ மாதுலசிய. மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச முஷ்டிகன். அவனோட கண்ணன் சிறு நாழி விளையாட்டு சண்டை போட்டான். கொஞ்ச நாள் தான் சண்டை. மெல்ல 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 எம்பெருமான் அந்த முட்டிகனை நெருங்கி அவன் மார்பிலே தன் முட்டியை வளைச்சு ஒரு குத்து விட்டான். கண்ணபிரான் மார்பிலே பிரகாரம் அடி வைத்தவாறே முட்டிகன் கீழே விழுந்தான். ஆல் க்ளோஸ். கண்ணபிரான் அந்த காலத்தில் வழக்கம், அவனை கீழே போட்டு அப்படி மேலே நின்று கையை தூக்கி சொல்லுவாங்க, வெற்றி அப்படி தன் வெற்றியை காண்பிச்சான். ஆர்ப்பரிக்கத்தான் கூட ஆள் வச்சுருக்கான் அவன். சில பேர் உபன்யாசகர்கள்லாம் ஆடியன்ஸில் சில பேரை தங்களுடைய அழிச்சுன்னு போவாங்க. ஏன்னா டகால் கைத்தட்டணும், ஒன்ஸ் மோர் கேட்கணும், அதெல்லாம் அவங்க வேலை. அது அவங்களுக்கு தனியாக கவனிக்கப்படுவார்கள். அவருக்கு எதாவது கவனிச்சுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி கண்ணபிரான் கூட வந்திருக்கிறவங்க பக்தியோடு வந்திருக்க 1000 பாடி பசங்க அவள் கண்ணனுடைய வெற்றியை கொண்டாடினார். இப்படி கண்ணபிரான் முட்டிக்கோர பிரகாரியாக திகழ்ந்தான். அந்த ஒரு பிரகாரத்தில் முட்டிகனையே சம்சம் பண்ணிட்டான், மார்பை சிதைத்து. அது கம்சனையே கலைச்சுடுது. கஞ்சன் நெஞ்சிலே அடித்தது போல இருக்கு. வசுதேவரும் தேவகியும் பார்க்குறான். குழந்தாய் என்று பாராட்ட கைத்தட்ட முடியாதபடி சிலை போட்டு விலங்கு போட்டு உட்காந்து வச்சிருக்கான்.
உக்ரசேன சக்கரவர்த்தி கூட பார்க்குறார், யுத்தம் நல்லா நடக்கிறது, என்ன லாபம், நம்மளா கட்டுண்ட சிறை கைதிகள். அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்குறா, எப்பேற்பட்ட குழந்தைடா, இந்த முஷ்டிகனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய வயசாக இந்த குழந்தைக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அந்த யுத்தம் நடந்து முஷ்டிகனை சமாளித்தான். இதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். முஷ்டிகம் த்விஷ்டமேஷ மாதுலஸ்ய கிஷோரகம் மிருஷ்டிகோர பிரகாரீசன் ஜகானேதி ச நாமதது. அன்பர்களே, இதற்கு தமிழ் வாய்ப்பாடும் கேளுங்கள். கிஷோராசுரன் மீண்டும் கஞ்சன்பால் முஷ்டிகமலனாக வந்தான். அவனுடைய அகலத்தை அடித்து அவனை மாளச் செய்த மாயன் கண்ணன் முஷ்டிகோர பிரகாரி ஆனானே. எதிரிகளை ஒரே அடியில் வீழ்த்த வேண்டிய வலிமை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களே, திருவேங்கடமுடியான திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருநாமத்தை ஜபியுங்கள். முஷ்டிகோர பிரகாரினே நமஹா. பகவான் உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவான். நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।